வணக்கம், நான் மனோஜ். மாமல்லபுரம் கலைக்கல்லூரியில் 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தனியாக ஸ்டுடியோ வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்த கல்லூரியின் பெயர் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம். நான் படித்த டிகிரியோட பெயர் BFA பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இப்படி கல்லாலான சிலையை செய்யும் போது அந்த கல்லை உடைக்கும் போதும் அந்த ஒவ்வொரு பிசுருமே ஒவ்வொரு கல்லோட துகளுமே நம்மளோட உடம்பையும் உடம்பை சார்ந்த ஒவ்வொரு பாகத்தையுமே பாதிக்கும். ஒரு சிலையை இப்போ செய்ய போகிறோம், ஒரு 5 அடி சிலை இருக்குது, அதை திருப்பணுன்ற போது நம்ம திருப்பும்போது கொஞ்சம் ஏடகூடமாக திரும்பிட்டாலும் காலில் விழுந்துடும். ஏகப்பட்ட பேருக்கு அது மாதிரி கால் உடஞ்சி நிறைய நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு. அதேமாரி செய்யும் போது உடைக்கும் போது கண்ணாடி போட்டிருந்துமே கண்ணாடியை தாண்டி கண்ணில் வந்து அடிக்கும், கண்ணாடியோடு உடைச்சிட்டு வந்து கண்ணில் வந்து அடிக்கும். அப்படிப்பட்ட கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதே மாதிரி மிஷினை வச்சு அறக்கும்போது நிறைய புகை வரும், அது காற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுற்றி இங்கேயே நிற்கும். நம்ம துணி என்ன தான் துணி கட்டியிருந்தாலும் முகத்தில் அதையும் தாண்டி மூக்குள்ள அந்த புகை போகும். அது போன்ற நிறைய ஒரு கஷ்டம் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா, நாளடைவில் அந்த மாவுலாம் போகிறதுனால நிறைய பாதிப்பு வரும். ஆனால் என்ன ஒன்றுன்னா, கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வரும். இந்த மாவு போகிறது காலில் அப்போ அடிபட்டுதான் ரத்தம் வரும் அப்படி சொல்லிட்டு, இந்த மாவு போகிறது வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாஸ்க்கு, இது ஃபில்ட்ரு மாஸ்க்கு, இதில் ஃபில்ட்ரு இருக்கிறதுனால இதை தாண்டி மாவு உள்ளே போகாது, இதுக்குள்ளேயே அரெஸ்ட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்துருக்கேன். அதே மாதிரி காதுக்கும் பிரச்சனை வரும், காதுக்கு அந்த ஏர் கப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய என்னால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா என்னை சார்ந்து தான் என்னோடய குடும்பம் இருக்குது. அதனால் என்னோடய உடல் நலத்தை பொறுத்து தான் அவங்களோட எதிர்காலம் இருக்குது, என்னோடய எதிர்காலமும் இருக்குது. என் உடல் நலம் நல்லா இருக்கணும், அதுக்காகவே இவ்வளோ செலவு பண்ணி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். எப்படின்னா, அந்த காது, கண், உடல் அது எதுவுமே பணம் கொடுத்து வரப்போகிறது இல்லை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சிட்ருக்கேன். வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அரசாங்கம் இதுக்கு யாருக்காவது பாதிப்பானாலும் ஏதாவது அரசாங்கத்தால் முடிஞ்ச ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்ல முடியாது, ஒரு காப்பீடு திட்டம் போல் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்காக. அவங்களோட, ஏன்னா இந்த கலையை சார்ந்து தான் இருக்குது, நம்மளோட தமிழ்நாட்டோட பெருமையும் இந்த கலையை சார்ந்து தான் இருக்குது. அப்படி இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் அடிபட்டாலோ இல்லை உயிர் பலி ஏதாவது ஆனாலும் அதை வந்து நம்ம அரசாங்கம் கொஞ்சம் அதில் பங்கேற்றுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இந்த சிலையை செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சிலையை செய்ய போகிறோன்ற அளவு நம்மளோட கஸ்டமர் சொல்லிவிடுவாங்க. அந்த சிலைக்கான அளவுக்கு கல் எடுத்துப்போம். அந்த கல்லில் எதுவும் ஓட்டை, விரிசல் எதுனா இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அதை எடுத்து கட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த அடிப்பக்கத்தை கட் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிட்டு, ஏன்னா அந்த அடித்தளம் தான் நமக்கு மெயின்.